குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடலான்னு சொல்லிட்டு இருக்கோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பதிலாக வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கால்ஃபர் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி போட்டால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் உங்களால் படிக்க முடியும், நீங்கள் ஜிகே அதிலலாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட் நாளிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் அப்லோட் ஆகும். மண்டே டு சண்டே வரைக்கும் அதில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமாக கால்குலேட் பண்ணி ஒரே வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், சரிங்களா? அந்த வீக்லி கரண்ட் அஃபேர்ஸோட நோட்ஸை வச்சு நாங்கள் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் நாங்கள் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். அமெரிக்காவில் பயணம் மூலம் ஈர்க்கப்பட்ட 7616 கோடி முதலீடு வந்து பார்த்திங்கன்னா அனைத்தும் முழுமையாக நிறைவேறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலம் 11516 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உறுதி தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? கனவு திட்டமான நான் முதல்வர் திட்டத்தின் வழியாக தமிழ்நாடு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டை உருவாக்கி அதன் மூலம் வளமான எதிர்காலத்தை உருவாக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் முதல்வர் திட்டத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா எந்த நிறுவனத்துடன் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா கூகுள் நிறுவனத்துடன். ஓகேங்களா? அடுத்து வந்து குரூப் 2ல் நீங்களே வந்து கொஷின் பார்த்துருப்பீங்க. அதை வந்து ஆளுநர் குறித்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் என்பவர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்று இருவிதமான பணிகளை செய்கிறார். காரணம், ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு சரியான காரணம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் என்ன ஆன்சர் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க, சரிங்களா? அடுத்து பாரதியோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம பாரதியை பற்றி நம்ம தனியாக படிக்கிறதுனால நம்ம இதில் ஒன்றும் பெருசாக பார்க்கல. எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அவர் வேலை செஞ்ச இந்தியா அப்படின்ற இதழாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தினி எல்லாமே அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாட்டுக்கூறு புலவனாலும் பாரதியா, புதுயுக கவிஞன், புதுநெறி காட்டிய புலவர் அப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரதியோட சிறப்பு பெயர்கள் தான். அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக பணியாற்றியவர்களில் 129 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் அண்ணா பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழருக்கு கிடைத்த அமெரிக்க முதலீடுகள் குறித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இதில் நிறுவனங்களுடைய பெயரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்ய விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்ற டீட்டெயிலும் இதில் இருக்குது. நான் இதை கட் பண்ணி டெலிகிராம் சேனலில் போடுறேன். நீங்கள் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? நிறுவனங்களோட பேர் மட்டும் ஞாபகம். நாட்டின் முதல் வந்தே மெட்ரோ சேவை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா நாளை தொடங்கி வைக்கிறாரு. நாட்டின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவை வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் அகமதாபாத்லேருந்து புஜ் அப்படின்ற வழித்தடம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாரு. மொத்தம் 360 கிலோமீட்டர் தொலைவு 5 மணி நேரம் 45 நிமிஷத்தில் வந்து சென்றடையும். இதனுடைய வேகம் 110 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1150 பயணிகள் வந்து அமர்ந்து பயணம் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ரயிலில் வந்து பார்த்திங்கன்னா 2058 பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா நின்று கொண்டே பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்தே மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா முன்பதிவு இல்லாத ரயில் சேவை இது. ஓகேங்களா? அகமதாபாத் புஜ் வந்தே பாரத் மெட்ரோ சேவையானது முற்றிலும் முன்பதிவு இல்லாத குளிர்சாதன வசதி கொண்ட ரயில் பெட்டி. ஓகேங்களா? ஃபுல்லாக ஏசி, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக டிக்கெட் எடுத்து அப்படியே ஏறிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து ஹிந்திக்கு அலுவல் மொழியாக ஏற்கப்பட்டு 75வது ஆண்டு நிறைவடைந்ததை ஒட்டி அதன் வைர விழா கொண்டாட்டத்தில் கொண்டாட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியை அலுவல மொழியாக இந்திய அரசியல் நிர்ணய சபை அங்கீகரித்த செப்டம்பர் 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஹிந்தி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தேசிய ஹிந்தி தினம் எப்போன்னு கேட்டாங்கன்னா செப்டம்பர் 14. அதே மாதிரி வந்து குரூப் 2ல இந்த டே சம்மந்தமான ஒரு கொஷின்ஸ் கேட்டாங்க. பார்த்தீங்களா? தமிழ்நாடு தினம் அப்படின்ற மாதிரி எது கேட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்ம், அதனால் நீங்கள் படித்தே ஆகணும், சரிங்களா? அடுத்து அதாவது பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசு வந்து கண்டுன்னு இருக்குது. அதுக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா தீபஜோதி அப்படின்னு வச்சுருக்காரு. இதெல்லாம் கொஸ்டினில் கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க, நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸும் இன்னொரு நாசா விஞ்ஞான பட்ச் வில்மோரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கிருந்தபடியே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது வாக்கு செலுத்தியிருந்தாங்க அப்படின்னா விண்வெளியிலிருந்து வாக்களித்த முதல் நபராக இவங்க அறியப்படுவாங்க. ஓகேங்களா?
அடுத்து குரூப் 2 சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. குரூப் 2 உடைய இந்த மாதம் நடந்த குரூப் 2 ஏ இந்த 2 தேர்வு முடிவுகளும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியோட தலைவர் எஸ்கே பிரபாகர் வந்து தெரிவிச்சிருக்காரு. நிகழாண்டில் 10 வகையான போட்டித் தேர்வுகள் நடத்த திட்டமிட்டிருந்தோம். அதில் 8 வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சாச்சு, இன்னும் 2 தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. இதில் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் எழுதின குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 2.21 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதலை. ஓகேங்களா. தேர்வு எழுத 7,93,969 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் 5,81,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா தான் தேர்வு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. 2,12,066 பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதலை. இந்த சதவீதத்தில் பார்த்தோம்னா அப்ளை பண்ணவங்கள மொத்தம் 73.20% பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி அதிகமாக கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓரளவு இப்போ கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஆன்சர் கீ வந்துடும். வந்தோடனே ஓரளவு ஆன்சர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, நம்பர் வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா டீப்பாக பாருங்கள். ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா ஒமிட் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் நிறையா படிச்சிருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லியோ லாஸ்ட் டைமில் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், போதுமானது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடலான்னு இருக்கோம். ஆனால் நாளையிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் ஆகாது. யாரும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ண வேணாம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸாக உங்களுக்கு நான் போட்டுறேன். நீங்கள் வீக்லி வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பார்த்தா போதும். மொத்தமாக வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் அதில் வந்துடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.